அர்ஜுன், இப்ப நீ எங்கயாவது வெளியில போறியா? இல்லம்மா. அப்போ உன் கார் சாவியை கொடு. நான் ஒரு முக்கியமான மீட்டிங் போறேன். என் கார்ல கொஞ்சம் ப்ராப்ளம். அர்ஜுன், உண்மையாவே நான் எந்த மீட்டிங்கும் போல. எனக்கு இங்க இருந்தா தேவியோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. என் மைண்ட டைவர்ட் பண்ணி பார்த்தாலும் என்னால முடியல. ஆரம்பத்துல எனக்கு தேவிய பிடிக்காம இருந்தாலும் என்னைக்கு அவ வயித்துல நம்ம குடும்பத்தோட வாரிசு வளர்ந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே அவ மேல இருந்த கோவம் எல்லாமே போயிடுச்சு. தேவி எனக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து தர போறான்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? ஆனா இப்போ எல்லாமே போச்சு. ஆனா சத்யா இப்படி செய்வான்னு என்னால நம்பவே முடியல. ஏதோ ஒரு ரீசனுக்காக அவளுக்கு தேவி மேல கோபம் வந்திருக்கலாம். அதுக்காக எப்படி அவளை கொலை பண்ற அளவுக்கு போனா? அதுவும் சாதாரணமாவா கொன்னு இருக்கா? தேவி வயித்துல ஒரு குழந்தை இருக்குன்னு கூட பார்க்காம அவ முகத்தை செதைச்சு, அத நினைச்சு பார்த்தாலே இன்னும் எனக்கு வேதனையாவே இருக்கு. என்னால சத்யா செஞ்ச துரோகத்தையும் தேவி இல்லாததையும் தாங்கிக்கவே முடியல அர்ஜுன். இங்க இருந்தா நான் அதையே நினைச்சு அழுதுகிட்டே இருப்பேன் அர்ஜுன். என்ன பார்த்து நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. அதான் இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு, சத்யா தேவி கூடயே இருந்து அவளை நம்ப வச்சு கொன்னு இருக்கா. அந்த பாவம் சத்யாவை கண்டிப்பா சும்மாவே விடாது. கண்டிப்பா அதுக்கான தண்டனை அவ அனுபவிப்பா. திமிரு பிடிச்சவ, என்கிட்டயே வாடி எதிர்த்து பேசுற? நீ இப்ப என்ன ஆகறன்னு பாருடி. இப்ப வந்து உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய் வாடி வாடி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ இப்படி பண்ணிருப்ப? என்னாச்சு? என்ன கேஸ்? இவ ராங் ரூட்ல ஸ்கூட்டி ஓட்டிட்டு போயிருக்கா மேடம். டிராபிக் போலீஸ் உடனே வண்டியை மறிச்சிருக்காங்க. அதுக்கு இவ திமிரா பேசி போலீஸையே அடிக்க கை ஓங்கிருக்கா மேடம். அதுக்குதான் டிராபிக் போலீஸ் புடிச்சிட்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க மேடம். வீரா மேடம், நீ உன் ஆள் ஒருத்திய ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டிய அரெஸ்ட் ஆக சொல்லு. வீரா அனுப்புனாலும் இவதானா? அத வாண்டடா அரெஸ்ட் ஆயிருக்கா? ஏய், என்ன தைரியம் இருந்தா போலீஸ் அடிக்கவே கை ஓங்கிருப்ப. எவ்வளவு திமிரா பாக்குறா பாரு. இவளை சும்மா விடக்கூடாது. அந்த சத்யா இருக்கால, அந்த லாக்கப்ல போடு. மைதிலி, அந்த சாவி எடுத்துட்டு வா. ஏய் வாடி, அதான் வாங்கறல. விடு விடு. இன்னைக்கு சத்யாவோட கதை அவ்வளவுதான். உடனே இவ வந்த விஷயத்த செல்வநாயகி மேடம்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இன்னும் எந்த போன் காலும் வரல. சத்யாவை கொல்றதுக்கு வீரா கிட்ட ஒரு ஆளை அனுப்ப சொல்லிருந்தேன். அவன் அனுப்புனானா இல்லையான்னு தெரியலையே. இந்த எஸ்ஐ கிட்ட இருந்து வேற எந்த போனும் வரலையே. ஒருவேளை ரெண்டு பேரும் பயந்துகிட்டு எதுவுமே செய்யாம விட்டுருப்பாங்களோ? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா எல்லாமே சொதப்பிடுமே. ஹலோ, என்னாச்சு மேடம்? நீங்க சொன்ன மாதிரியே வீரா ஆளை அனுப்பிட்டான். அவளாவே அரெஸ்ட் ஆகி வந்திருக்கா மேடம். அவளை சத்யாவோட லாக்கப்ல தான் போட்டிருக்கேன். அப்போ இன்னைக்கு கண்டிப்பா சத்யாவோட கதை முடிஞ்சிரும்ல? எல்லாம் ஓகே தானே? நீங்க கவலையே படாதீங்க மேடம். காலையில
உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வரும்.